தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற இலங்கை கடல் தொழில் அமைச்சரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்து நிறுத்திய சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை மாலை கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தியாக தீபத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்தனர். இதன்போது அங்கிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அமைச்சரை அஞ்சலி செலுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று தடுத்து நிறுத்தி முரண்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரின் குறித்த செயற்பாடு பலரது கண்டனத்திற்கும் உள்ளாகி வருகின்றது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த கடும் மழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது. யாழ்ப்பாண ராஜதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரிமனை நல்லூரில் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. அந்த கட்டடம் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து அதற்கு முட்டுக் கொடுத்து கம்பிகள் நடப்பட்டிருந்தன. அந்த கம்பிகள் அண்மையில் திருட்டு போன நிலையில் குறித்த பகுதி இடிந்து விழுந்துள்ளது. இதேவேளை மந்திரிமனையானது தனிநபர் ஒருவருக்கு சொந்தமானது என்பதனால் அதனை தொல்லியல் திணைக்களம் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.